அப்போ என்னன்னா இதை வச்சு இதை சொல்கிறோமா, அதுக்கடுத்து இது வந்து பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய்ங்கிறது கணவன். அப்போ இந்த ஜாதகருடைய கணவன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஆளுமை திறனுடன் இருப்பார். ஏன்னா சூரியனுடைய பண்புகள் இங்கே ஒட்டிக்கும். அப்போ செவ்வாயுடைய கேரக்டர் யார், அவருக்கு இந்த சூரியனுடைய பண்புகள் என்னவோ அதெல்லாம் ஒட்டிக்கும். அப்போ சூரியனுடைய கேரக்டர் யார் அப்படின்றப்ப செவ்வாயுடைய பண்புகள்லாம் ஒட்டிக்கும். அப்போ பார்க்குறப்ப இந்த ஜாதகருடைய கணவனை பற்றி நம்ம வர்ணனை செய்யலாம். இவர் வந்து ஒரு ஆளுமையாக இருப்பார், ஊரை வந்து பொறுப்பெடுப்பார், குடும்பத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். சூரியன்கிறது வந்து தந்தைங்கிறப்ப இந்த தந்தை வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு பிரச்சனையாக இருப்பார், கடன் படுவார், நிறைய சிக்கலில் மாட்டிக்குவார், துரோகங்களை சந்திப்பார், அடுத்தவங்களை எரிஞ்செறிஞ்சு பேசுவார், எல்லாத்தையும் காயப்படுத்தி பேசுவார். அப்படின்ற மாதிரி என்னென்னா ஒன்று சேரும் பொழுது சொல்கிறோம். இதை வந்து பாரம்பரிய ஜோசியத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஃபஸ்ட் எடுத்து லக்னத்தில் இருந்துன்னு சொல்லி, அந்த லக்னம் அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்த லக்னத்துலேருந்து இவர் எத்தனாவது அதிபதியாக இருக்காருன்றதை வச்சு வேறவங்க என்ன மாதிரி கொஞ்சம் குழப்புவாங்க. 7ல் போய் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சு, 6ல் போய் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சு, 8ல் போய் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னு. எங்கே சேர்ந்தாலும் இதனுடைய குணங்கள் மாறாது.